கர்த்தருக்கு பிரியமான கர்த்தரின் ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்ஷடாய் வேதாகம பயிற்சி மையத்தின் போதுமானவர்க்கும் அதிகமானவர் என்ற தியான பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், நாம் அநேக காரியங்களை குறித்து கர்த்தருடைய நாமத்தின் காரியங்கள், மகிமையின் காரியங்கள், கிறிஸ்துவர்களின் காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த தியானத்தின் மத்தியிலே தேவன் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், கர்த்தரை குறித்து தியானிப்பதும் வேதாகமத்தில் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் கேள்விப்படுவதும் என்று இருந்தாலும் கூட, ஆனால் இந்த வேதாகமத்தின் அடிப்படை இது யாருக்காக கொடுக்கப்பட்டது என்றால் கிறிஸ்தவர்களாகிய நமக்காக. அதாவது கிறிஸ்தவர்களாகிய நமக்காக என்று நான் சொல்லுவதன் மூலம் ஒரு கிறிஸ்துவ மதத்தை மட்டும் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். கிறிஸ்தவராக பிறந்தவர்களுக்குத்தான் இந்த வேதாகமம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்பதை நான் இங்கே மதத்தின் மூலம், அதாவது மதத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்ல வரவில்லை. மதத்துக்கான காரியம் இது அல்ல. கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவர்கள், கிறிஸ்து பிளஸ் அவர்கள், அதாவது கிறிஸ்து கூட்டல் அவர்கள். இதுதான் கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பாருங்கள், நீங்கள் வெறும் நான் முன்னாடியே சொன்னேன், கிறிஸ்துவ மதத்தில் பிறந்ததாலோ அல்லது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததாலோ அல்லது கிறிஸ்துவ பெயர்களை வைத்திருப்பதனாலோ நீங்கள் கிறிஸ்துவர் ஆகிவிட முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் அல்லது கிறிஸ்துவ மதத்தில் பிறந்திருக்கிறான் அல்லது கிறிஸ்துவ பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதாக நீங்கள் கிறிஸ்துவ ஆகிவிட முடியாது. கிறிஸ்து நம்மளுடன் இருந்தால்தான் இயேசு கிறிஸ்து என்றது இயேசு கிறிஸ்துவைத்தான் நான் சொல்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து, அதாவது திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவரையும் தான் நான் சொல்கிறேன். அப்போது இந்த மூவருமானவர்கள் நம்முடன் இருந்தால்தான், அவர்கள் சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். இதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. பாருங்கள், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனாலே நான் கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு சொல்ல வரவில்லை. கிறிஸ்துவ குடும்பத்தில் என்னை போல அநேகர் பிறந்திருக்கலாம், என்னுடன் பிறந்த அநேகரும் கூட எனக்கு இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக நான் கிறிஸ்துவை பற்றி சொல்ல வரவில்லை. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் அல்லது கிறிஸ்துவ மதத்தில் பிறந்திருக்கிறேன் அல்லது கிறிஸ்துவ பேரை வைத்திருக்கிறேன் என்பதற்காக மட்டும் நான் கிறிஸ்துவை பற்றி உங்களிடம் சொல்ல வரவில்லை. கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அந்த மகிமையான கிறிஸ்துவை பற்றித்தான் நான் உங்களிடம் சொல்ல வருகிறேன். பாருங்கள், இந்த கிறிஸ்து இதற்கு முன்பும் என்னோடு தான் இருந்தார், ஆனால் அவரை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், நாம் ஒருவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் உலக மக்களிடம் சொல்கிறேன், நம் உடன் பிறந்தவர்கள் அல்லது பெற்றவர்கள் அல்லது நமது புகுந்த வீட்டார் அல்லது நம்முடைய கணவர், இப்படி யார் வேண்டாலும் இருக்கட்டும், ஆனால் ஒருவரை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய காரியங்களில் நாம் சற்று கவனக்குறைவாகத்தான் இருப்போம். அவர்களை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அவர்களுக்கு தேவை என்ன, அவர்கள் காரியம் என்ன, அவர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள், நமக்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்வார்கள் என்பதை குறித்து நாம் அவர்களை குறித்து நன்றாக அறிந்திருந்தோம் என்றால் இந்த அறிவும், எப்படிப்பட்டதான அறிவும் நமக்கு இருக்கும். எந்த அறிவு? அவர்கள் நமக்காக என்ன செய்திருக்கிறார்கள், நாம் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும், நம்முடைய காரியம் என்ன, அவர்களுடைய காரியம் என்ன, அவர்கள் எதை விரும்புவார்கள், நமக்காக எதை அவர்கள் விட்டு கொடுத்திருக்கார்கள் என்பதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முயல்வோம். நம்ம அறிந்து கொண்டு இருப்போம். ஒருவர் மீது நமக்கு பிரியம் இருந்தால், அன்பு இருந்தால், அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தால், நாம் அவர்களை நேசித்தால் நம்ம இவற்றையெல்லாம் நாம் அறிந்து வைத்துக் கொள்வோம். இது பெற்றவர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றவர்களுக்காக, அல்லது கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக என்று முதலாளி தொழிலாளி, முதலாளி மேல் பாருங்கள் விசுவாசம் வைத்திருப்பார்கள் தொழிலாளிகள். முதலாளிக்கென்று வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் முதலாளி மீது விசுவாசம் வைத்திருப்பார்கள். முதலாளி விசுவாசம் என்று சொல்வார்கள். அவர்களுக்காக தங்களுடைய உயிரை கூட கொடுக்கிறதுக்கான காரியங்களில் இருப்பார்கள். 14 முதலாளி விசுவாசம் அப்படித்தான் இருக்கும். அதே போல் அரசியலை பார்த்தீர்கள் என்றால் தலைவர் தொண்டன், தன் தலைவனுக்காக எத்தனையோ தொண்டர்கள் தீக்குளித்து கூட இருப்பார்கள், தற்கொலை செய்திருப்பார்கள், இறந்திருப்பார்கள். ஆனால் எந்த தலைவனும் தனது தொண்டன் குடும்பத்துக்காக நான் இறந்தேன் என்று சொல்கிறானா? நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை ஒரு குடும்பத்தில் உள்ள தாய், தகப்பன், பிள்ளைகள் கூட தாய்க்காக பிள்ளைகளும் பிள்ளைக்காக தாயும் கூட சில காரியங்களை தியாகம் செய்வார்கள், சில காரியங்களை செய்வார்கள். அதே போல் கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக சில தியாகங்கள் செய்வார்கள், சில காரியங்கள் செய்வார்கள்.
ஆனால் எந்த அரசியல் தலைவர்களாவது என்னுடைய தொண்டனுக்காக நான் இதை செய்கிறேன் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? அல்லது எந்த சினிமாவில் நடிக்கக்கூடியதான நடிகர் நடிகைகள் எவர்களாவது என்னுடைய தொண்டனுக்காக நான் இதை செய்தேன், இந்த தியாகத்தை செய்தேன் என்று எங்கேயாவது, அதாவது என்னுடைய ரசிகர்களுக்காக நான் செய்தேன் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ குடும்பத்தினாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவை நீங்கள் அறியாத ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, பாருங்கள், இது கிறிஸ்துவ குடும்பம் என்று நான் சொல்வது தவறு, மன்னித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்களும் சரி, கிறிஸ்துவை அறியாத நபர்களுக்கான செய்தி தான் இது. பாருங்கள், பொதுவாக நான் சொல்கிற எல்லா காரியங்களையுமே நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்பதற்காக அல்ல, கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அந்த மகிமையான கிறிஸ்துவை பற்றி உங்களிடம் நான் விளக்கி சொல்வது, உங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புவது, நீங்கள் உணர்ந்து கொள்ள விரும்புவதற்காகத்தான் நான் இவற்றை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக இந்த காரியத்திலே நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனால் அல்லது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவள் என்பதனாலோ நான் இதை உங்களிடம் சொல்ல வரவில்லை. கிறிஸ்துவ மதத்துக்கு உங்களை மாற்றுவதும் என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து மகிமையானவர், அவர் வல்லமை மிக்கவர், சர்வ வல்லவர், சர்வத்தையும் செய்யக்கூடியவர். மனுஷனால் கூடாத எல்லாம் கிறிஸ்துவால் கூடும், தேவனால் கூடும். அந்த காரியத்தை குறித்து தான் நமக்கு ஒருவர் உதவி செய்கிறேன் என்று சொல்லி வந்து நிற்கிறார். நாம் அவரின் உதவியை கேட்காமல் அடுத்தவர் பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து ஊர், பக்கத்து நாடு என்று சென்று கொண்டிருந்தால் அது எத்தனை முட்டாள்தனமான காரியம் பாருங்கள், எத்தனை புத்தியீனமான காரியம் பாருங்கள். நமக்கு உதவி செய்கிறேன் என்று ஒருவர் நின்று கொண்டே இருக்கிறார். நீங்கள் பிறந்தது முதல் இந்த வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்கள் காரியங்களிடம் கொடுங்கள் என்று சொல்லி ஒருவர் இருக்கும்போது நாம் அவருடைய கவனத்தை கொள்ளாமல், அவரை அசட்டை பண்ணிவிட்டு, அவரை சட்டை செய்யாமல், நம்முடைய நோக்கத்திற்காக, நம்முடைய விருப்பத்திற்காக, நம்முடைய காரியங்களை மாற்றிக்கொள்ள, நம்முடைய நினைவுகளை மாற்றிக்கொள்ளாமல், நம்முடைய விருப்பத்தின்படியே நடந்து அவரை விட்டுவிட்டு மனுஷர்களை தேடி மற்ற நாடுகளுக்கு ஓடி, இது ஏன்? இப்படிப்பட்ட காரியம் ஏன் நடக்க வேண்டும்? நமக்கு உதவி செய்கிற ஒரு நபர் இருந்தால், நமக்கான காரியங்களை பொறுப்படுத்தி செய்ய ஒரு நபர் இருந்தால், அவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு அவருடைய காரியத்தை நாம் பார்ப்பதில்லை. அதில் என்ன நமக்கு குறைந்து விடப் போகிறோம்? அதில் என்ன நமக்கு குறைவு ஏற்பட போகிறது? பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த காரியம் இதோடு முடிந்து விடாது. இன்னும் இந்த காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நாம் அவற்றை விளக்கமாக வேதாகமத்தின் வெளிச்சத்தில் பார்ப்போம். நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவர்கள் நம்பும் பொய்கள். கிறிஸ்தவர்கள் என்று நான் சொல்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. கிறிஸ்துவர்கள் என்றால் கிறிஸ்து ப்ளஸ் அவர்கள்தான். பாருங்கள், வெறும் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த கிறிஸ்துவ அவர்களுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவர்களுடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட, அதாவது கிறிஸ்துவ குடும்பத்தில், கிறிஸ்துவ மதத்தில், கிறிஸ்துவ மார்க்கத்தில் பிறந்த நபர்கள் கூட, அதாவது விசுவாச கிறிஸ்தவர்கள் கூட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கண்டு நிற்கக்கூடிய சில கிறிஸ்தவர்கள் கூட சில பொய்களை நம்புகிறார்கள். அந்த பொய்களை குறித்து தான் வரும் காரியங்களிலே, வரும் நாட்களிலே நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட பொய்யை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தும் நாம் விளக்கமாக பார்க்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். You have heard about the spirit of Jezebel at least once in your life, but the vast majority of people believe that it is only associated with the sins of prostitution and perversion. However, in reality, it is not just that. The spirit of Jezebel possesses many characteristics that hinder the growth of the church and drive people away from the presence of God. And you must be wondering, but Pastor, who was Jezebel? Jezebel is considered the worst woman in the entire Old Testament. She was married to King Ahab and brought pagan practices to Israel that greatly displeased God. She was a very wicked queen who promoted idolatry and killed many prophets, as well as persuading her husband to worship a god other than the Lord. She supported 850 prophets of the gods Baal and Asherah. These prophets performed detestable rituals, provoking the wrath of God. The evil that dwelled in Jezebel's heart was so great, so strong, that even Elijah, one of the greatest and most important prophets raised by God, fled in fear of her threats and even asked the Lord to take his life. In the book of 1 Kings, chapter 19, it is written, Elijah was afraid and ran for his life. When he came to Beersheba in Judah, he left his servant there, while he himself went a day's journey into the wilderness. He came to a broom bush, sat down under it, and prayed that he might die. I have had enough, Lord, he said. Take my life.
I am no better than my ancestors." But Jezebel was punished. God filled Elijah with courage, and he returned and prophesied that she would have a bloody death and that dogs would eat her corpse. And exactly that happened. The Bible tells us that a man named Jehu killed Jezebel's son, and because of that, she challenged him. So Jehu sent some men to kill her. They invaded the palace and threw Jezebel out the window. Jehu then ran her over with his horses. When they went to bury her, they only found her skull, feet, and hands, as the dogs had eaten the rest. Jezebel's actions against the people of God were so destructive that her name was adopted by a very powerful evil spirit whose sole purpose is to destroy God's authority. And its favorite target is the church. Unfortunately, in almost every Christian community, there is a Jezebel that deceives people and hinders their spiritual growth. And God wants to use us to defeat this evil spirit so that His people can be blessed.